சொல்லி முடிச்சிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணே முனியாண்டி அண்ணே. என்ன முனி ஆண்டி அண்ணே? நல்லா இருக்கம்பா. முடியல ஆடுதா? இல்ல முனி ஏன் அவன மாதிரி உறிஞ்சி எடுக்க போறியா? ஆறு ஒரு ஜோசி ஒண்ணு போட்ட இப்ப ஒரு கதை. சரி. வைத்தியரா பாம்பு அடிச்சா இல்ல அவர் வரட்டும் அவர்கிட்ட நான் கேட்கிறேன். ஆமா அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கங்கய்யா. மாலை ஓட்டிருக்கீங்க நன்றி தம்பி. அக்கா வணக்கம்க்கா. ஐயோ எங்க அறுத்த குஞ்சு எப்படிடா இருக்க? ஆனா கால் ஒடிஞ்சு திருந்த மாட்டியடா. சொல்லுடா என்னடா? இது நம்ம விவசாயம். எதுடா? உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். அக்கா நீ நானும் தங்கராஜ கேவலப்படுத்துறது நம்ம விவசாயம் சரியா? அதை நம்ம பண்ணிக்கிட்டே சொன்ன பாரு ஒரு வாரத்தை பிடிச்சிருக்கடா. வரட்டும் அவன் வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிறோம். ஏன்னா தனியாண்டு பேசணும் அவன் பெரிய ஆள் ஆயிருவான். ஆமா அண்ணே வணக்கம். பெரிய ஒரு வணக்கம். பரவாயில்லையே தாய்மார்கள் அதிகமா இருக்கீங்களா? அப்படியே பப்புன் டான்ஸ் முடிஞ்சோன்னு ஓடுறதுக்கு ஏத்தா அது அப்படியெல்லாம் யாரும் பண்ணாங்க. கேட்ட முடியாச்சு. அப்படியா? விடிய விடிய உட்காந்து இந்த நாடகத்தை ரசிங்க. வள்ளி திருமண நாடகத்தை வச்சு ஆண்களை விட பெண்கள் தான் முக்கியமா ரொம்ப பார்க்கணும். அது இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க எல்லாம் உடனே இந்த கல்யாணத்தை பார்க்கணும். அப்பதான் ஒரு வருஷத்துல கல்யாணம் ஆகும். 15 வருஷமா பாக்குறேன். 7 கல்யாணம் எனக்கு ஆக மாட்டேங்குது. பிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களுக்கு வணக்கம். தாய்மார்களுக்கு வணக்கம். நம்ம கேட்டுக்கு 2 யோசிப்பா. ஐயோ கீழே பாரு, கீழே 2 குனிஞ்சு பாரு. ஐயோ நெஞ்சே வலிக்குது. இப்ப இன்னைக்கு தாண்ட புதிய நம்ம பிடிக்க இப்ப முடிக்கிறச்சுனாக்கா என்னடா சொல்ல பால் வேணுமா? தூக்கி விட்டு
பண்ணிட்டே இருந்தா இருக்கிற பொம்பளையாலும் எந்திரிச்சு போயிருங்க. அதுக்கு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அழகரு, எந்திரிச்சு போறவங்க எல்லாருமே ஞானம் இல்லாதவங்க உட்காந்துருக்காங்க பத்தியலா. இவங்கெல்லாம் நாடகத்தை ரசிக்கக்கூடியவங்க. அப்படியா? அவங்களுக்காகவாவது நம்ம தொழில் பண்ணணும்ல. வாங்குற காசு உடம்புல ஒட்டணும், சும்மாவே ஒட்ட மாட்டேங்குது. புருஷங்காரனே ஒட்ட மாட்டேன், காசா பொட்டு எடுத்து வச்சு வச்சுவிடமா முன்னால போத்திருங்க. அதுக்கப்புறம் பவதாரணி உக்கரமா இருப்பேன், கொட்டா கட்டையெல்லாம் கொளுத்தி விடுவேன் கொஞ்சம் நேரத்துல. ஆமா வேகமா வாங்க, இல்லைன்னா முண்டமா நின்று நீ உக்கரமா நிக்கிறேன்னு பிரார்த்தனை. வாங்க வாங்க வா, சீக்கிரம் வாங்க. இளவட்ட பிள்ளைங்க வேகமா வருது. விடமாட்டேன், இன்னைக்குத்தான் பொண்ணு மணியவே சந்திச்சிருக்கேன், விடமாட்டேன். அதானே நெளிவை கெடுக்காம விடமாட்டேன். ஏய் போயா இங்கே டான்ஸாக நடிக்கும் அருமை தங்கச்சி பவதாரணி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக போட்டு விடுங்க, சும்மா போட்டு விடுங்க. நன்றி. பரவாயில்ல, நாடகத்தை ரசிக்கக்கூடியவங்களும் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கட்டும். இருந்த அந்த முனியாண்டி இந்தப்பா இனி அதுவும் துண்டை கட்டி குளி, சங்கத்தில் முண்டமாக குளிக்காம. நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் எங்கள் அனைவருக்கும் கதநாடை அழிவித்து நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கமிட்டியார்களுக்கும் அன்பு எதுக்கு கையை தூக்குற கல்லெடுத்து வெதரில் எரிஞ்சு விடுவேன் பேசாமாரு. நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் சொல்லிட்டோம். பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு தாய்மார்கள், முக்கியமாக தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி கிடந்த வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். குத்தடி குத்தடி செய்யலக்கா, குடிச்சு குத்தடி செய்யலக்கா, பாவக்கா தொங்குதடி தொங்குதடி முனியன்னைக்கு தொங்குதடி. எப்ப பார்த்த